இப்போ ஒருத்தர் மகிழ்ச்சியாக இருக்குங்கிறத நம்ம எப்படி சொல்ல முடியும்? நல்லா சிரிக்கிறாரு அப்படின்னா மகிழ்ச்சியாக இருக்காரு அப்படின்னு அர்த்தமா? சிரிக்கிறதுங்கிற ஒரு உணர்ச்சியை வெளிப்படுத்துறாரு. அந்த சிரிக்கணுங்கிற அந்த உணர்ச்சி அவர்களுக்கு வெளிப்படுகிறது. ஒருத்தர் அது மாதிரி அழுகையும் ஒரு உணர்ச்சி தான். அதனால் அழணும். ஒருத்தர் மகிழ்ச்சியாக இருக்கிறாருன்னா மகிழ்ச்சின்னா முதல்ல என்ன அப்படின்னா, பல்வேறு விதமான உணர்ச்சிகளை வெளிப்படுத்துகிற ஒரு நடைமுறை. வெறும் சிரிப்பு மட்டும் கிடையாது. கோபம், பயம், அழுகை, பொறாமை, திட்டுறது, அடி வாங்குறது, அடிக்கிறது, இப்படி எல்லாவித சாபம் விடுறது, தியாகம் பண்ணுறது, அழுகுறது, இந்த மாதிரி எல்லாவித உணர்ச்சிகளையும் வெளிப்படுத்தணும். அதுதான் மகிழ்ச்சி. மகிழ்ச்சின்னா வெறும் கெக்க பக்கன்னு சிரிக்கிற மட்டும் கிடையாது. நிறைய பேர் அப்படி தான் தப்பாக நினச்சிக்கிறாங்க. நல்லா சிரிச்சிட்டா அவங்க மகிழ்ச்சி. சிரிக்கணும்னு ஆசைப்படுறாங்க, ஆனால் அழுறதுக்கு கூச்சப்படுறாங்க. சிரிக்கிறதுக்கு ஆசைப்படுறாங்க, சிரித்தா பெருமையாக இருக்கும், ஆனால் அழுவதற்கு கூச்சப்படுகிறார்கள். சிரிப்பு மாதிரி அழுகையும் ஒரு உணர்ச்சி தான். நீ சிரிப்பை வெளிப்படுத்தணும்னு நினைக்கிற, அதுபோல் பெருமையாக வெளிப்படுத்தணும்னு நினைக்கிற, அதுபோல் அழுகையும் பெருமையாக வெளிப்படுத்து. எனக்கு அழத் தெரியும் அப்படின்னு நீ பெருமையாக என்றைக்கு சொல்கிறியோ அன்றைக்கி தான் உனக்கு சிரிப்பும் வரும். எனக்கு கோவப்பட தெரியும், கோபத்தை அடக்கிற, கோவப்படக்கூடாதுன்னு அடக்கிற, ஆனால் சிரிக்கணும்னு ஆசைப்படுற. அழக்கூடாதுன்னு அடக்கிற, ஆனால் சிரிக்கணும்னு ஆசைப்படுற. வெறும் சிரிப்பு மட்டும்தான் உனக்கு தேவை, மற்ற உணர்ச்சிகள் எனக்கு எதுவும் தேவையில்லை. அவங்க சிரிச்சுக்கிட மாட்டாங்க. நல்லா சிரிக்கிறவங்கள பார்த்தீங்கன்னா எல்லா வித உணர்ச்சிகளையும் வெளிப்படுத்துவாங்க. கோவப்படுவாங்க, அழுவாங்க, ரொம்ப இறக்கப்படுவாங்க, தியாகப்படுவாங்க, பொறாமப்படுவாங்க. எல்லா வித உணர்ச்சிகளையும் பெருமையாக வெளிப்படுத்து. அழுவதற்கு நீ முதல்ல அழுவதற்கு ப்ராக்டிஸ் பண்ணி. எந்த உணர்ச்சியை நீ தாழ்வான்னு நினைக்கிறியோ உணர்ச்சிகளை வெளிப்படுத்துறதுக்கு நீ கூச்சப்படாத. அப்போ நீ அழுவதற்கு ப்ராக்டிஸ் பண்ணு. அப்போ தான் சிரிப்பு தானாக வரும். சிரிப்புங்கிறது தானாக நடக்கும். அது பெருமையாக நினைக்கிறாங்க. சிரிப்பை நீ பெருமையாக நினைக்கிற. அதனால் சிரிப்பதற்கு நீ பயிற்சி எடுக்காத. அழுவதற்கு இப்போ எதை நீ பெருமையாக நினைக்கிறியோ அந்த வித உணர்ச்சிகளில் நீ இப்போ எது உனக்கு கஷ்டம்? அழுவது கஷ்டம். அழுறதுக்கு பயிற்சி எடுக்கணும்னா மற்றவங்களுடைய துன்பத்துக்காக இறங்கு, கவலைப்படு, பிறருக்கு உதவி செய்யும்போது நீ பிறர் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற. சும்மா மற்றவங்க நல்லா இருக்கணும்னு நினச்சிட்டு போகிறது கிடையாது. மற்றவங்க நல்லா இருக்கணும் அப்படிங்கிறத நீ நிரூபிக்கிற உதவி செய்யும்போது. அதுமாதிரி பிறரிடம் பகிர்ந்து உண்ண வேண்டும். பிறருடைய கஷ்டங்களை கேட்கணும். பிறருடைய கஷ்டங்களை போக்குவதற்காக நீனும் முயற்சி பண்ணணும். அப்போ தான் அழுகை வரும். அழுகை எப்படி வரவழைப்பது? அப்போ தான் உனக்கு சிரிப்புங்கிறது தானாக வரும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, சிரிப்புங்கிறது தானாக வரும். நீங்கள் ஒன்றும் வர வைக்க தேவையில்லை. எது கஷ்டமான உணர்ச்சி அதை நீங்கள் வர வைங்க. அழுகை என்பது கஷ்டமான உணர்ச்சி, அதை நீங்கள் வர வைங்க. சண்டை போடுங்க, கோவப்படுங்க, பயப்படாதீங்க. நல்லா சிரிக்கிறவங்க பார்த்தீங்கன்னா தைரியமானவங்களாக இருப்பாங்க. கோவப்படுறதுக்கு நிறைய பேர் கோவப்படக்கூடாது. ஐயோ அவர் புல்லாங்கு, அவருடைய யாரையும் பகிச்சிக்கூடாது, எதுவும் அநியாயத்தை பார்த்தா அப்படி பொத்திக்கிட்டு போயிடணும், இப்படிப்பட்டவங்க சிரிச்சுக்கிட மாட்டாங்க. ஏன்னா சிரிப்பும் அந்த கோபமும் ஒரு உணர்ச்சி, அழுகையும் ஒரு உணர்ச்சி. அழுகையும் வெளிப்படுத்தணும், கோபத்தையும் வெளிப்படுத்தணும். அப்போ தான் சிரிப்பும் வெளிப்படும். அதனால் நீ கோபப்படு. எங்கேயாவது ஏதாவது ஒரு வகையில் உன் கோபத்தை வெளிப்படுத்தி ஆகணும். ஒரு விஷயத்தை பார்த்துட்டு அப்படி வராத. தினமும் நீ கோபப்படுறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது. புலம்பு, யாருக்கிட்டையாவது புலம்பு. பாதுகாப்பாக உன் கோபத்தை வெளிப்படுத்து. எங்கேயாவது உன் கோபத்தை இந்த சமூகத்தில் நடக்கிற அநியாயங்களை பற்றி நீ பேசு, எங்கேயாவது பேசு. இப்படி உன் கோபத்தை வெளிப்படுத்திரு, உணர்ச்சிகளை வெளிப்படுத்திரு. அது மாதிரி காமம், அதெல்லாம் உணர்ச்சிகள் அடக்கக்கூடாது. எந்த வித உணர்ச்சியும் அடக்காத. அது மாதிரி சாப்பிட்றது, அதுக்காக எப்போவும் பசிக்காமலே சாப்பிடாமல் பசி வர வரைக்கும் காத்துரு, கோபம் வர வரைக்கும் காத்துரு. கோபம் வராமலே கோபப்பட முடியுமா? அதுபோல் பசி இல்லாமலே சாப்பிட முடியுமா? சாப்பிடக்கூடாது. அந்த மாதிரி செயற்கையாகவும் நீங்கள் போயிடக்கூடாது. செயற்கையாக பசி இல்லாமலே சாப்பிட்றவங்க அவங்க கோபம் இல்லாமலே எப்படி கோபப்படலாம்? கோபங்கிறது என்னென்னே தெரியாது. எப்போ கோபம் இல்லாமலே கோபப்படணும் போலுக்க, கோபங்கிறது வெறும் நடிப்பு போலுக்க. எப்படி பசி இல்லாமலே நம்ம சாப்பிட்றோம், அப்போ கோபம் இல்லாமலே நம்ம கோபப்படுறோம் அப்படிங்கிற மாதிரி போலித்தனமான உணர்ச்சிகளுக்கு போயிடுவாங்க. அதனால் உங்கள் உணர்ச்சிகளில் உண்மை இருக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்? கோபம் வரும்போது கோபப்படணும், பசிக்கும்போது சாப்பிட்ணும். இந்த மாதிரி உணர்வுபூர்வமான ஒரு வாழ்க்கை. கோபத்தை வெளிப்படுத்துங்க, அடக்காதீங்க. அதுக்கு சரி வெளிப்படுத்தினா நிறைய பிரச்சனை வருது அப்படின்னா உன் கோபத்தில் ஏதோ பிரச்சனை இருக்குது. நீ வெளிப்படுத்துகிற முறையில் பிரச்சனை, நிறைய கெட்ட வார்த்தை கலக்கிற, உன் கோபத்தில் நிறைய கெட்ட வார்த்தைகள் இருக்குது அப்படின்னா உன் கோபம் உனக்கே ஆபத்தாக முடியும். அப்போ அதை பாதுகாப்பாக மாற்று. அதுக்காக நீ கோபப்படாமல் இருக்காத. கோபத்தை பாதுகாப்பானதாக மாற்று. உன்னை திருத்திக்கொள். உனது கோபத்தில் உள்ள பிழைகள் என்ன? உனது கோபத்தில் ஆபத்துகள் இருக்கிறது, அதெல்லாம் சரி பண்ணு. உன் கோபத்தை பாதுகாப்பானதாக மாற்றுனா உன் கோபத்தை நீ வெளிப்படுத்தலாம். அதுக்காக கோபத்தை தடுக்காத. மூட்டை பூச்சிக்கு வீட்டை கொளுத்தாத. இதுதான்
அப்போ அழுகிறதுலேயும் வந்து எதுக்காக நம்ம அழுகிறோம் அதை பார்த்துக்கோ. பெருமையாக நினைக்கணும். அழுகிறத பெருமையாக நினைக்கணும்னா இன்றைக்கி ஏன் நீ சிறுமையாக நினைக்கிற, நீ அழுகிறது எதுக்காகலாம் உனக்கு அழுக வருது அப்படிங்கிறத பார்த்துக்கோ. அது இந்த மாதிரி தரமான விஷயங்களுக்கு அழுகணும். ஒரு தரமான வாழ்க்கை வாழும்போது நம்ம வந்து அழுகிறது நமக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி உணர்ச்சிகளை எல்லாத்தையும் வெளிப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை தான் மகிழ்ச்சி. அதனால் சிரிப்புங்கிறது அதை நீங்கள் கவனிக்காதீங்க. சிரிக்கணுன்ற நினைப்பே வேண்டாம். அது வருதா பார்த்துக்கலாம். வரலன்னா நீ நிறைய அழுகிறதுக்கு கூச்சப்படுற, கோவப்படுறதுக்கு கூச்சப்படுற, பேசுகிறதுக்கு கூச்சப்படுற, இதுபடி பொறாமப்படுறதுக்கு, திட்டுறதுக்கு, சண்டை போடுறதுக்கு கூச்சப்படுற. சண்டை போடணும், அப்போ தான் சிரிப்பே வரும். கோபப்படணும், கோபத்தை உள்வாங்கணும். யாராவது பெரியவங்க திட்டினாங்கன்னா வாங்கிக்கணும். யாராவது இப்போ உங்களை விட நீங்கள் மதிக்கிற ஒரு பெரியவங்க உங்களை அடித்தாங்கன்னா அதை வாங்கிக்கோங்க. ஏன் இன்றைக்கி அம்மா நம்மளை அடிக்கலை, அப்பா ஏன் நம்மளை அடிக்க மாட்டேன்றாரு, நீங்கள் என்ன அடிக்கவே மாட்டேன்றீங்க, உங்களுக்கு என் மேலே பாசம். இந்த மாதிரி ஒரு உணர்வுபூர்வமான வாழ்க்கை வாழும்போது தான் சிரிப்புங்கிறது தானாகவே உங்களுக்கு வரும். சிரிப்பு வேணும்னு தனியாக போய் இப்போ பணத்தை சம்பாதிக்கணும், வேலை பார்த்தா தானே பணம் வரும். வேலை பார்த்தா பணம் தானே வரப்போகுது. உழைத்தால் உனக்கு ஊதியம் தானே. ஊதியத்தில் போய் எனக்கு ஏன் பணம் கொடுக்கல அப்படின்ட்டு கேட்டுட்டு இருக்க மாட்டீங்கல்ல. அதுபோல் சிரிப்புங்கிறது ஒரு ஊதியம், சம்பளம். அந்த சிரிப்புங்கிற அந்த சம்பளத்தை வாங்கணுன்னா நீ வந்து பிரச்சனைகளில் மற்றவங்களுக்கு உதவி செய்யணும், பகிர்ந்து உண்ணணும், மற்றவங்களுடைய கஷ்டத்தில் போக்குறதுக்காக நீ போராடணும், இப்படி பல கடமைகளை செய்யணும், பிறருக்காக அழணும், பிறருக்காக கண்ணீர் விடணும், உனக்காகவாது நீ கண்ணீர் விடணும், பிறருக்கு உதவி செய்யணும், பிறர் மீது பொறாமப்படணும், சண்டை போடணும், கோபப்படணும், அடி வாங்கணும், பிறர் கோபப்படுவாங்க, திட்டு வாங்கணும், நீ திட்டணும், மற்றவங்க உன்னை திட்டுவாங்க, உங்ககிட்ட உரிமையானவங்க. அந்த மாதிரி உரிமைகளில் உறவுகளை சம்பாதிங்க. நீங்கள் திட்டக்கூடிய உறவுகளை சம்பாதிங்க. நீங்கள் சண்டை போடக்கூடிய உறவுகளை சம்பாதிங்க. நீங்கள் யார் மேலே கோபப்படுவீங்களோ அந்த கோபத்தை ஏற்றுக்கிற உறவு முறைகளை சம்பாதித்து கொள்ளுங்கள். நீங்கள் கோபப்பட்டால் ஏற்றுக்கவே மாட்டேன்றாங்க, அவங்கள விட்டுருங்க. நீங்கள் கோவப்பட்டால் அதை ஏற்றுக்கிறாங்க பாருங்கள், அதை ரிசீவ் பண்ணுறாங்க பாருங்கள், அவங்கள சம்பாதிக்கணும். நீங்கள் சண்டை போடுற உங்களை திட்டக்கூடிய ஒரு உறவை சம்பாதிங்க. உங்கள் மேலே கோவப்படக்கூடிய ஒரு உறவை சம்பாதிங்க. இந்த மாதிரி சம்பாதிச்சாதான் உங்களால் சிரிக்கவே முடியும். எனக்கு யாருமே இல்லை, எனக்கு உறவுகள்னாலே பிடிக்காது, ஆனால் எனக்கு சிரிக்கணும்னா ஆசை. அப்போ டிவியை பார்த்தா நீ சிரிக்கணும், அப்போ மொபைல் ஃபோனை பார்த்தா நீ சிரிக்கணும். அதனால் உறவு முறைகளை சம்பாதிச்சிங்கன்னா உங்கள் உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவதற்கான உரிமையோடு வெளிப்படுத்துவதற்கான ஒரு பாதுகாப்பு உங்களுக்கு கிடச்சிரும். அது மாதிரி உறவுகளை சம்பாதிக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற உறவுகளை சம்பாதிக்கணும். நீங்கள் உங்களை கெடுக்கணும்னு நினைப்பாங்க, உங்கள் கூட அவங்கள சம்பாதிக்காதீங்க. ஏன்னா அவங்க முன்னாடி நீங்கள் சிரிக்கவே முடியாது. சிரிக்கிறத அவங்க விரும்பவே மாட்டாங்க. நீங்கள் சிரிக்கணும், உங்களை சிரிக்க வைக்கிறாங்க பாருங்கள், நீங்கள் சிரிக்கணும்னு நினச்சி உங்களை சிரிக்க வைக்கிறாங்க பாருங்கள், அந்த உறவுகளை சம்பாதிங்க. உங்களை கெடுக்கணுன்னே கூட இருக்கிறாங்க பாருங்கள், அவங்ககிட்ட பேசவே தயவுசெய்து போயிட்டு வாங்க. அவங்ககிட்ட சண்டையும் போடாதீங்க, உறவும் வச்சுக்காதீங்க. நீங்கள் சிரிக்கவே முடியாது. மனிதர்கள் ஏன் சிரிக்க மாட்டேன்றாங்க தெரியுமா? இந்த மாதிரி நாம் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களோட இவங்க பழகிட்டு இருக்காங்க. அண்ணன் தம்பி கூட அப்படி தான் நினைப்பாங்க. இவன் பெரிய ஆளாயிட்டா, அண்ணன் தம்பி அல்லது தம்பி பெரிய ஆளாயிட்டான்னு வச்சுக்கோங்க, நம்மளை அண்ணனா ஏன் நம்மளை மதிக்க மாட்டான். அல்லது அப்பா கூட நினைப்பார், பையன் பெரிய ஆளாயிட்டா நம்மளை மதிக்க மாட்டான் அப்படின்னு கூட நினைப்பார். அவன் சந்தோஷமாக இருக்கக்கூடாது, சந்தோஷமாயிட்டா நம்மளை மறந்துடுவான் அப்படின்னு கூட நினைப்பாங்க. அதனால் உறவு முறைகளில் சரியாக பாருங்கள். நீங்கள் சந்தோஷப்படணும்னு நினைக்கிற உறவுகளோட பழகுங்க. நீங்கள் சிரிக்கணும்னு நினைக்கிறவங்களோட பழகுங்க. உங்களை கெடுக்கணும்னு நினைக்கிறாங்க பாருங்கள், அவங்கக்கிட்ட பழகவே பழகாதீங்க. பழகுனா நீங்கள் சிரிச்சுக்கிட மாட்டீங்க, அளவும் செய்ய மாட்டீங்க. ஏன்னா உணர்வுகள் எல்லாமே பெருமையாக நீங்கள் உங்களை கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கிறவங்ககிட்ட போய் நீங்கள் அழக்கூடாது. அது அவமானம். நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்க பாருங்கள், அவங்களுக்காக நீங்கள் அழணும், அவங்களுக்காக சிரிக்கணும், அவங்கள சிரிக்க வைக்கணும். நீங்கள் சிரிக்கணும்னு நினைக்கிறாங்க பாருங்கள், அவங்கக்கிட்ட நீங்கள் பழகுங்க. அந்த மாதிரி 10 பேர் இருந்தால் போதும். ஒரு அண்ணன், ஒரு தம்பி, ஒரு அக்கா, ஒரு அம்மா, ஒரு அப்பா, ஒரு தாத்தா, ஒரு பாட்டி, ஒரு மாமா, ஒரு அத்தை, ஒரு பெரியப்பா, ஒரு பெரியம்மா, ஒரு சித்தி, ஒரு சித்தப்பா, இந்த மாதிரி ஒரு பேரன், ஒரு பேத்தி, ஒரு மகன், ஒரு மகன், இந்த மாதிரி ஒவ்வொரு உறவுகள்லையும் ஒவ்வொருத்தர் உங்களுக்கு போதும். ஆனால் இது அத்தனை பேரும் நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கணும். இவங்க அத்தனை பேரையும் நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கணும். நீங்களும் நல்லா இருக்கணும்னு நினைக்கணும். இந்த உங்களை சுற்றி இருக்கிற அந்த 10 பேரும் நல்லா இருக்கணும்னு நீங்கள் நினைக்கணும். அப்போ அது போன்ற உறவுகளை தேர்ந்தெடுங்க. அதாவது உங்களுக்கு கெடுதல் நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் நல்லது நினைக்காதீங்க. உங்களுக்கு நல்லது நினைக்கிறவங்கள போய் தேடிப்போங்க. இதான் அடிமைத்தனம். எனக்கு என் பக்கத்தில் இருக்கவங்க எனக்கு கெடுதல் தான் நினைக்கிறாங்க, வேறு வழியில் நான் அவங்கள நேசித்து தான் ஆகணும். அப்படி இல்லாமல் உனக்கு கெடுதல் நினைக்கிறாங்களா அவங்கள வேண்டான்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு நல்லது நினைக்கிறவங்கள தேடிப்போங்க. தேடுங்க. தேடுவதற்கு சோம்பேறித்தனப்பட்டுக்கிட்டு
இருக்கிறத ஏற்றுக்கிறது, இருக்கிறது கெடுதலாக இருந்தாலும் ஏற்றுக்கிறது. அப்படி தான் இங்கே நடக்குது. இப்போ ஒரு கணவன் பிடிக்கல அப்படின்னா நீ புதிய ஒருத்தரை தேடுவதற்கு சோம்பேறித்தனப்படுற, அச்சுறுத்தப்படுகிற. மற்றவங்களால போக முடியாது, அவ்வளோதான், இது ஆயிரங்காலத்து பயிர், இருக்கிறத வச்சுக்கோ அப்படின்னு அச்சுறுத்தப்படுறது அல்லது போகிறதுக்கு சோம்பேறித்தனப்படுறது. இந்த மாதிரி இருக்கும்போது அப்போ உனக்கு நல்ல சிந்தனையும் வராது, நீயும் சிரிக்க முடியாது, மற்றவங்களையும் சிரிக்க விடும். இந்த மாதிரி நல்ல உறவுகளை சம்பாதிங்க.